மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையொப்பமிட்டு மத்திய அரசிற்கு அனுப்பிய திமுக தற்போது கபட நாடகம் ஆடி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மணிகூண்டு பகுதியில் அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரை இருமொழி கொள்கைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறார் என்றும் திமுகவை போல் மாற்றி மாற்றி பேசவில்லை என்று தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி, பிரேம்குமார், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் CS ராஜமோகன், பகுதி செயலாளர் மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். 86 வருஷம் இருமொழி கொள்கை வேண்டும் சொல்லி சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அம்மா காலத்தில் இந்திய திணிக்க கூடாது, அதை முறியடிப்போம் சொல்லி சட்டசபையில் குரல் கொடுத்தாங்க. இது வரலாறு. புதிய கல்விக் கொள்கை 2017 ஆண்டில் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் 3 மொழி வேணுமா 2 மொழி வேணுமான்னு ஒரு கமிட்டியை வச்சாங்க. நம்ம 2016, 17 நம்ம தான் ஆட்சி பண்றோம். 2019 மாண்புமிகு நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது, நீ உன் குழுவெல்லாம் சொன்னா நான் கேட்டுக்க மாட்டேன், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் கடைபிடிப்போம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அன்றைக்கு ஆண்மைத்தனமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தின பேச்சிலே நம்முடைய எடப்பாடியார் குறிப்பிட்டு, ஒருபோதும் இந்தியை இங்கே அனுமதிக்க மாட்டோம், தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க.